ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது நம்மளுக்குலாம் வந்து இந்த நேற்று நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுத்த விஷயங்கள் பயங்கர பூதாகரமாக வெடிச்சது. நிறைய பேருக்கு செம்ம காண்டாயிடுச்சு. என்னையா ப்ளே பண்ணதுக்கு கொடுக்காம இவர் ரொம்ப பாவம், இவர் ரொம்ப நல்லவர், இவங்க ரொம்ப ஏழை, இப்படி ஒரு க்ரைட்டீரியா வச்சு கொடுக்குறீங்களே, அப்போ அந்த வாரம் முழுக்க அவ்வளோ எஃபோர்ட் போட்டு பண்ணவங்களுக்குலாம் அப்படின்னா 3 நாமத்தை தான் போடுவீங்களா? நீங்கள் மெஜாரிட்டியாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம், அதை நாங்கள் கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொதிச்சு போயிருந்தாங்க. இதில் வந்து என்ன பண்ணார், பிக் பாஸ் டீம் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஹாட் ஸ்டாரில் வந்துட்டு ஒரு போலிங் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் உங்களை பொறுத்தவரை யாருக்கு கிடச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்லிவிட்டு ஒரு 4 பேரை வந்து போட்டிருக்காங்க. மஞ்சரி, முத்து, ஜெஃப்ரி, தர்ஷிகா அப்படின்ட்டு. ஏயா இதில் என்னையா தீபக்கை காணோம், என்னையா நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதில் அவங்க வந்து போட்டதில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி யாருக்கு கம்மியாக போட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு தர்ஷிகாவுக்கு, அடுத்தது ஜெஃப்ரிக்கு. ஸோ ஜெஃப்ரி மேலே அவ்வளோ கடுப்பில் இருக்காங்க மக்கள். அதுக்கப்புறம் யாருக்கு கொடுத்தாங்கன்னா முத்துக்கு, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டாக வந்து மஞ்சரிக்கு கிடச்சிருக்கணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதுலேருந்தே தெரியுது மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கொதிச்சு போயிருக்காங்க. இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஜெஃப்ரிக்கு கட்டாயம் போயிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாமே கருத்து தெரிவிக்கிறாங்கன்றது இந்த ஹாட் ஸ்டாலே தெரிஞ்சு போச்சு. அப்போ இந்த பிக் பாஸ் டீமுக்கும் அது வந்துட்டு அந்த கருத்து வந்தாச்சு. ஏன்னா வெளியில் இருக்கிற மக்கள் வந்து எல்லாருமே திங்க் பண்ண விஷயங்கள் இதுதான். ஸோ இதை வந்துட்டு இந்த மாதிரி டெய்லி கொஸ்டினில் கேட்டோம், நீங்கள் இந்த மாதிரி கேவலமாக முடிவு பண்ணியிருக்கீங்க, மக்கள் இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு போட்டு பொழக்கணும். அப்போ தான் அவங்களுக்குலாம் புத்தி வரும். என்ன பண்ணுறாங்க, நேற்று இந்த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ன்ற விஷயங்களை வரும்போது அருண் வந்து என்ன பண்ணுறாரு, ரஞ்சித் சார் தான் ஃபஸ்ட்டு டே 1லேருந்து இப்போ வரைக்கும் சூப்பராக பண்ணுறாங்க. சூப்பராக பண்ணுற நீங்கள் பார்த்தீங்க என்னையா நடக்குது. இதில் வேறு பவித்ரா வந்துட்டு தர்ஷிகா 200% எஃபர்ட் கொடுக்குறாங்களாம். ஒரு 2 நாளுக்கு முன்னாடி தான் தர்ஷிகாவை பக்கத்தில் உட்கார வச்சு நீ ஃபுல்லாக விஜய் விஷால் பின்னாடியே இருக்க, உங்கள் கேமே வெளியே தெரியலன்னாங்க. 2 நாள் கழிச்சு இப்போ வந்துட்டு அவங்க நல்லா பேச ஆரம்பித்தோன்னே 200% வந்துட்டு கொடுக்குறாங்களாம் கேம். நீங்கள் பார்த்தீங்க என்னையா நடக்குது, இல்லை எனக்கு ஒன்றும் புரியலை. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அதே மாதிரி இவங்க இங்கே பார்த்தீங்கன்னா 4 பேர் கொடுத்துருக்காங்க. ஆனால் லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த மேனேஜர்ஸ் டீமில் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சரி, தீபக், தர்ஷிகா, ஜெஃப்ரி, அருண், சத்யா, பவித்ரா. இதில் ஜெஃப்ரிக்கு வந்து ஜெஃப்ரியே வந்து ஓட்டை போட்டுக்கிட்டாப்புல, அருண் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஜெஃப்ரிக்கு போட்டாப்புல, சத்யா ஜெஃப்ரிக்கு போட்டாப்புல. ஜெஃப்ரிக்கு முன்னாடியே சொல்லிட்டார் உனக்கு தானே என் ஓட்டுன்ட்டு. பவித்ராவும் இதுதான் பிளானு, முதல்ல எனக்கு போடுன்னு சொல்லிட்டு கடைசியில் மாற்றினாங்க. அப்புறம் தீபக் முடியாமல் என்ன பண்ணார், ஸ்ட்ரெயிட்டாக அருண் தான் சொல்லிட்டாரு, அருண் நம்மளுக்கு பிடிச்சாலு போடு ஜெஃப்ரிக்கு, முடிஞ்சு போச்சு. இதில் மஞ்சரி என்னத்தை போராட்டம் பண்ணுவாங்க. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போனதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பட்டு தட்டி விடுங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.